இன்றைக்கி வந்து சேமியாவும் முட்டை தொக்கும் தான் செய்ய போகிறேங்க. இப்படி உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி முட்டை தொக்கு வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். அதுக்கு முட்டையை 4 முட்டையை வேக வச்சுட்டேன். பக்கத்துலேயே சுடு தண்ணியும் வச்சுட்டேங்க. சேமியாவுக்கு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் நீளமாக வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா உப்பு போட்டு வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக உப்பு இப்போவே சேர்த்துட்டேங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேமியாவை இந்த மாதிரி போட்டுட்டு சேமியா வந்து நல்லா சூடாகிற மாதிரி இப்படி பிரட்டி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். லைட்டாக சூடாகணும். கலர் கொஞ்சம் மாறி வந்தால் கூட இன்னும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்குள்ளே சுடு தண்ணி காஞ்சிருச்சு. அதை எடுத்து ஊற்றிட்டு அளவாக முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. இது வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. அதுக்குள்ளே முட்டையும் வெந்துருச்சு. நான் முட்டையெல்லாம் உரித்து வச்சுட்டு உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதோடு போட்டோம்னா நம்ம தொக்கில் வந்து எல்லாம் கலந்துரும். அதனால் தனியாக எடுத்து வச்சிட்டேன் முழுசாக. இப்படி பிச்சு வச்சுட்டேன். இதுக்கு வெங்காயமும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குங்க. சேமியா அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை பிரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் முட்டை தொக்கு தாளிக்கிறதுக்காக. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு திருவி சேர்த்துருக்கேன். இந்த முட்டை தொக்குக்கு திருவி சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு தக்காளியை அடித்து சேர்த்துக்கலாம். இந்தளவு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகுத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து பிரட்டி விட்டுருவோம். ஒரு வெள்ளைக்கருவை மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் கருவையும் சேர்த்து பிரட்டி எடுத்தால் அருமையான சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சேமியாவுக்கு வச்சு தொட்டுக்கலான்ட்டு வச்சுருக்கேங்க. இப்போது சேமியா பார்த்தா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இது போல் ஈஸியாக டக்குன்னு சேமியா செஞ்சு பாருங்கள். அதே போல் இந்த முட்டை தொக்கு ரெசிப்பியும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.